புனித பிலோமினா தேவாலயம் செயின்ட் பிலோமேனாஜ் கைதரல் என்பது ஒரு கத்தோலிக்க தேவாலயம் ஆகும். இது இந்தியாவின் மைசூர் மறைமாவட்டத்தின் தேவாலயம் ஆகும். புனித ஜோசப் மற்றும் புனித பிலோமினா தேவாலயம் என்பது இதன் முழு பெயராகும். இது புனித செயின்ட் ஜோசப் தேவாலயம். புனித பிலோமினா ஒரு லத்தீன் கத்தோலிக்க புனிதர் மற்றும் உரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் தியாகி ஆவார். இவர் 4ஆம் நூற்றாண்டில் தியாகியாக இருந்த ஒரு இளம் கிரேக்க இளவரசியாவார். 14 வயதிற்கு மேற்பட்ட ஒரு இளம் வயது பெண்ணின் எச்சங்கள் மே 1824 அன்று உரோமில் இருந்தது. கடிதங்கள் பாக்ஸ் தீகம் பிலுமினா என்று படிக்கப்பட்டன. இது லத்தீன் மொழியில் அமைதி உங்களுடன் பிலுமெனா என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அவரது தியாகத்தின் சில அடையாளங்களும் உலர்ந்த இரத்தம் கொண்ட ஒரு பாத்திரமும் கல்லறையில் காணப்பட்டன. உலகம் மற்றும் உலகத்தை உருவாக்கி பாதுகாத்து ஆட்சி செய்யும் உலகளாவிய இறைவன், படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களையும் ஒன்று திரட்டுதல். இந்த தேவாலயம் மனிதனாக உலக அறிவொளியான இயேசு கிறிஸ்துவின் அவதாரத்திற்கு பிறகு 1843 ஆண்டுகளுக்கு பிறகு கட்டப்பட்டுள்ளது. 1926ஆம் ஆண்டில் மைசூர் மகாராஜாவின் தலைமைச் செயலாளராக இருந்த சர்டி தம்புச்செட்டி 4ஆம் கிருட்டிணராச உடையார் புனிதரின் நினைவு சின்னத்தை கிழக்கிந்திய தீவுகளின் அப்போஸ்தலரின் பிரதிநிதியான மைசூர் மகாராஜா 1933 அக்டோபர் 28 அன்று தேவாலயத்திற்கு அடிக்கல் நாட்டினார். பதவியேற்பு நாளில் தனது உரையில் அவர் கூறினார், புதிய தேவாலயம் இரட்டை அடித்தளத்தின் மீது வலுவாகவும் பாதுகாப்பாகவும் கட்டப்படும். புனித பிலோமினாவின் நினைவு சின்னம் பிரதான பலிபீடத்தின் கீழே ஒரு நிலத்தடிக்கல்லறையில் பாதுகாக்கப்படுகிறது. உள்ளூர் கலாச்சாரத்தை கலப்பதற்கு இந்த தேவாலயம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. சில பெண் சிலைகள் உள்ளூர் பாரம்பரிய உடை புடவை அணிந்திருக்கின்றன. 1977ஆம் ஆண்டு இந்தி பாலிவுட் திரைப்படமான அமர் அக்பர் அந்தோணி புனித பிலோமினா தேவாலயத்தில் படமாக்கப்பட்டது. இந்த தேவாலயத்தை டேலி என்ற பிரெஞ்சுக்காரர் வடிவமைத்தார். இது கோல் தேவாலயத்தில் இருந்து பெறப்பட்ட உத்வேகத்துடன் நியோ கோதிக் பாணியில் கட்ட வடிவமைக்கப்பட்டுள்ளது. தேவாலயத்தின் பலிபீடம் மற்றும் பாடகர் குழு இருக்குமிடம் சிலுவையின் 4 கரங்களின் சந்திப்பு போல இருக்கிறது. தேவாலயத்தில் புனித பிலோமினாவின் சிலை ஒன்றும் உள்ளது. தேவாலயத்தின் இரட்டை கோபுரம் 175 அடியதாவது 53 மீட்டர் உயரம் கொண்டது. அவை கொலோன் தேவாலயத்தின் கோபுரத்தையும் நியூயார்க் நகரத்தில் உள்ள புனித பேட்ரிக் தேவாலயத்தின் கோபுரத்தையும் ஒத்திருக்கின்றன. வயா சலாரியாவில் உள்ள புனித பிரிஸ்கில்லாவின் நிலத்தடி புதைகுழிகளில் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த எச்சங்களுடன் லுமெனா PLACES.WE என்ற வரிசையில் அறியப்படாத அர்த்தம் இல்லாத சொற்களை கொண்ட ஒரு துண்டு துண்டான கல்வெட்டை கொண்ட ஓடுகளின் தொகுப்பு. இது ஒரு தியாகியின் மரணத்திற்கு சான்றாகும். இந்த இடத்தில் ஒரு தேவாலயம் 1843ஆம் ஆண்டில் மகாராஜா 3ஆம் கிருட்டிணராச உடையாரால் கட்டப்பட்டது. 1933ஆம் ஆண்டில் தற்போதைய தேவாலயத்தின் அஸ்திவாரத்தை அமைத்த நேரத்தில் இருந்த ஒரு கல்வெட்டு இவ்வாறு கூறுகிறது. பீட்டர் பிசானியிடமிருந்து பெற்றார். புனித பிலோமினாவின் நினைவாக ஒரு தேவாலயத்தை நிர்மாணிப்பதில் அவருக்கு உதவ ராஜாவை அணுகிய பங்கு தந்தை கோச்செட்டிடம் இந்த நினைவு சின்னம் ஒப்படைக்கப்பட்டது. தெய்வீக இரக்கம் மற்றும் மனிதர்களின் ஆர்வத்திற்கு நன்றி. தேவாலயத்தின் கட்டுமானம் பிஷப் ரெனே புகாவின் மேற்பார்வையில் முடிக்கப்பட்டது. தேவாலயத்தின் தரைத்தள திட்டம் சிலுவையை ஒத்திருக்கிறது. தேவாலயத்தின் மைய பகுதி அழைக்கப்படும் சபை மண்டபம் சிலுவையின் நீண்ட பகுதி போல இருக்கிறது. குறுக்குவெட்டுகள் சிலுவையின் 2 கைகள் போல இருக்கிறது. பிரதான மண்டபத்தில் 800 பேர் அமர முடியும். மேலும் கிறிஸ்துவின் பிறப்பு, இறுதி உணவு, சிலுவையில் அறையப்படுதல், உயிர்த்தெழுதல் மற்றும் கிறிஸ்துவின் விண்ணேற்றம் போன்ற காட்சிகளை சித்தரிக்கும் கண்ணாடி ஜன்னல்கள் உள்ளன. இது ஆசியாவின் 2வது பெரிய தேவாலயமாக கருதப்படுகிறது. தேவாலயத்தின் வளாகத்தில் தேவாலயத்தால் நடத்தப்படும் அனாதை இல்லம் உள்ளது. காலை மற்றும் மாலையில் புனித ஆராதனை நடைபெறுகிறது. ஞாயிறு மற்றும் திருவிழாக்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 11ஆம் தேதி ஆண்டு விழா நடத்தப்படுகிறது. புனித பிலோமினா தேவாலயம் மைசூர் நகர பேருந்து நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும் மைசூர் அரண்மனையிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. மைசூர் அரண்மனை அல்லது மைசூர் மிருகக் காட்சி சாலையில் இருந்து நீங்கள் ஆட்டோ ரிக்ஷா அல்லது இந்த தேவாலயத்தை மதம் மற்றும் சபை பாகுபாடு இல்லாமல் பலரும் சென்று கண்டு வருகின்றனர். பழங்கால கட்டிட
கலைக்கு ஒரு சிறந்த சான்றாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் மைசூரை சுற்றி பார்க்க செல்லும் எல்லோரும் சென்று பார்க்கும் முக்கிய இடமாகவும் உள்ளது. புனித பிலோமினாவின் கதை கிடோட்வி 3ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது. கிரேக்கத்தில் ஒரு சிறிய மாநிலத்தின் மன்னரின் மகள் பிலோமினா. அவளுடைய பெற்றோர் குழந்தை இல்லாதவர்களாக இருந்தனர். அவர்கள் கடவுளிடம் பிரார்த்தனை செய்து தங்களுக்கு குழந்தை பாக்கியம் தரும்படி கேட்டு தங்கள் விருப்பம் நிறைவேறினால் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறுவதாக உறுதியளித்தனர். அடுத்த வருடம் அவர்களுக்கு பிலோமினா பிறந்தார். குழந்தை பருவத்தில் கூட பிலோமினா பக்தியின் அறிகுறிகளை காட்டினார். இலோமினாவுக்கு 13 வயதாக இருந்தபோது பேரரசர் தியோக்ளேஷனின் தயவை பெறுவதற்காக அவரது தந்தை அவளை ரோமுக்கு அழைத்துச் சென்றார். மன்னன் அவளது அழகில் மயங்கி அவளை மணக்க விரும்பினான். ஆனால் அவள் மறுத்து தன்னை கடவுளுக்கு கொடுப்பதாக சபதம் செய்தாள். அவள் பேரரசரை திருமணம் செய்ய மறுத்ததால் ரோமில் சித்திரவதை செய்யப்பட்டு தலை துண்டிக்கப்பட்டாள். இன்று புனித பிலோமினா தேவாலயம் மைசூர் ஆட்சியாளர்களின் மதச்சார்பற்ற கண்ணோட்டத்தின் நினைவு சின்னமாக உள்ளது. இது வெறும் மதஸ்தலமாக இல்லாமல் மைசூரில் முக்கிய சுற்றுலா தலமாக மாறியுள்ளது. தேவாலயத்தின் வளாகத்தில் தேவாலயத்தால் நடத்தப்படும் அனாதை இல்லம் உள்ளது. காலை மற்றும் மாலையில் புனித ஆராதனை நடைபெறுகிறது. ஞாயிறு மற்றும் திருவிழாக்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 11ஆம் தேதி ஆண்டு விழா நடத்தப்படுகிறது. புனித பிலோமினா தேவாலயம் மைசூர் நகர பேருந்து நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும் மைசூர் அரண்மனையிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. மைசூர் அரண்மனை அல்லது மைசூர் மிருக காட்சிசாலையில் இருந்து நீங்கள் ஆட்டோ ரிக்ஷா அல்லது குதிரை வண்டிகள் வாடகைக்கு எடுக்கலாம். இந்த தேவாலயத்தை மதம் மற்றும் சபை பாகுபாடு இல்லாமல் பலரும் சென்று கண்டு வருகின்றனர். பழங்கால கட்டிட கலைக்கு ஒரு சிறந்த சான்றாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் மைசூரை சுற்றி பார்க்க செல்லும் எல்லோரும் சென்று பார்க்கும் முக்கிய இடமாகவும் உள்ளது. இது மாதிரிப்பட்ட சுற்றுலா வீடியோக்களையோ பார்க்கவும் டெக்கனிக்கல் வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.